அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டில் ரவை குழிப்பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ தினமும் நோட்டிஃபிகேஷனாக வந்து விழுகும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிரும் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். துருகின கேரட்டையும் சேர்த்து கொஞ்சமாக மல்லித்தலை, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஊற வச்ச ரவையில் தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்குன அந்த பொருளையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழிப்பணியார சட்டியில் கொஞ்சமாக ஆயிலும் எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் குழிப்பணியாரம் ரெடி ஆகிடும். இதே டேஸ்ட்டுக்கு இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி, கார சட்னா ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.